கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2:26. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே அர்ப்பணிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ஆமென். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, அசரியரும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா அசரியரும் நாங்களே. ஓ பரபரா, ஓ வீரபரா, ஓ பராரி வரபரா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே அர்ப்பணிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இன்மேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சார்வா வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சார்வா வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உரி உரிரா ஒப ஒபரா, ஒப்பரா ரிவரபரா, உபரா ரிக உபரா, ஒப்பரா உபி உபரா, சகமக சகமகரா, சகரக சகரகரா. தோத்திரமாம் கனமாம் வாலமயோ பலனாம், தோத்திரமாம் கனமாம் வாலமயோ பலனாம், மாட்சிமயம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியாம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். செய்திக்குள்ள கடந்து வருகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 26வது வசனம். அவன் எப்பா பிராத்தாவை பத்தி சொல்றான். எப்பா பிராத்தாவை குறித்து பவுல் கொடுக்கிற ஒரு ஆழமான டீட்டெயில் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அதெல்லாம் நம்ம தியானிக்க போறோம் இன்னைக்கு. அவன் எப்பா பிராத்தா உங்கள் எல்லோரும் மேலும், பிலிப்பு சபை மக்கள், இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது எப்படி தெரியுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறாரு, தகப்பான் பிள்ளைக்கு ஊழியம் செய்கிறது போல அவன் என்னோட கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன தெரியும்? உத்தம குணம் தெரியும். அப்ப இது ஒரு தெரியாத ஒரு காரியமே கிடையாது, தெரிஞ்சிருக்கு. ரைட். அப்ப அவர் ஃபெமிலியரான ஒரு மனிதன். இப்ப அவருடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். தீமோத்தேயு இருதயத்தை நம்ம பார்க்க போறோம். வாசிப்போம் 26வது வசனம். அவன் உங்கள் எல்லோரும் மேலும் வாஞ்சை உள்ளவன். வாஞ்சை, இந்த வாஞ்சைகள் பாத்தீங்கன்னா அது பயங்கரமா அது மாறக்கூடியது.
ஏதோ ஒரு மேட்டருக்காக ஒரு சிலர் வந்து வாங்கி இருக்கிறது போல காட்டுவாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா எப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதன். சரி, ஒரு இன்ட்ரடக்ஷன்ல எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு காரியம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த ஊழியத்துல சண்டை வருமா? கட்டாயம் வரும். ஏன் வராது? அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 37வது வசனத்துல மார்க் வரணும்னு சொல்லி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. ஆனா பிரிஞ்சாங்க. இப்ப அந்த பிரியும் போது அது தேவ சித்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 26வது வசனம், மிகவும் வியாகுலப்படுகிறவனுமா இருந்தான். வியாகுலம். இந்த வியாகுலங்கிற ஒரு வார்த்தை எங்க இருக்கு? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற டிஸ்ட்ரெஸ், DISTRESSED, டிஸ்ட்ரெஸ்ட். அந்த டிஸ்ட்ரெஸ் இது எல்லாருக்கும் வருமா? வராது. யாருக்கு வருங்கிறத இந்த பிலிப்பியர்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். முதல் அதிகாரம் 21வது வசனத்துல கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படி மாறணும். பணம் எனக்கு ஜீவன் வர்றதுங்களுக்கு அவங்களுக்கு பணம் தான் பெருசா தெரியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நான் வியாகுலத்தோடு, எப்படிங்க வியாகுலத்தோடு ஒவ்வொரு காரியத்தை நான் செய்தேன். இந்த செய்தி நல்லா அமையணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். இந்த ஒரு வசனத்தை அரை மணி நேரத்துல நான் விளக்கி சொல்லும் போது இதுக்கு ஒரு பேரலாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் பாரத்தோடு அதை செய்யணுமே. அதுதான் வியாகுலம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்கணும். இதற்கு ஈக்குவலான ஒரு வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா அதே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 21, 1:21, 2:21 வாசிப்போமா? மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள். இவங்களுக்கு வியாகுலம் வராது. ஏன் வராது? எனக்கு என்ன கிடைச்சியா? நீ சாவு, என்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு என்ன ஆதாயம்? இந்த ஒரு கூட்டத்தாருக்கு வியாகுலங்கிறது என்னன்னே தெரியாது. ஆனா பவுலுடைய இருதயம் தான் தீமோத்தேயுக்கு இருந்துச்சு. பவுலுக்கு என்ன இருந்துச்சு? இருதயம்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் இந்த உலகத்துல வாழ்றது எனக்காக அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறேன். இதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, அதாவது டிக்ஷனரியில அதுக்கு ஈக்குவலா அந்த வார்த்தையை எப்படி கொடுக்கறாங்கன்னா full of heaviness, full of heaviness தான் அதனுடைய இது. இது யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வியாகுலம் இருந்துச்சு. இந்த வியாகுலம் அவருக்கு எப்படி இருந்துச்சு, எப்ப இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 26வது அதிகாரம் 37வது வசனம். கெத்செமனே தோட்டத்துல போன உடனே அவருக்கு இந்த வியாகுலம் வந்துச்சு. அதான் full of heaviness. இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் இந்த பவுலுக்கு இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு? தீமோத்தேயுக்கு இருந்தாச்சு. எனக்கு கேட்காதீங்க, அவர் பவுல் சொல்லல. தீமோத்தேயுவை குறித்து எவ்வளவோ எழுதியிருக்கிறாரு. 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, எவ்வளவோ காரியம். ஆனா தீமோத்தேயுக்கு இந்த ஹெவினஸ், இந்த ஒரு வியாகுலம் அவருக்கு இருந்ததாக பைபிள்ல எந்த பைபிள் இல்ல. நீங்க இருந்தா சொல்லுங்க. சரி, 26வது அதிகாரம் 37 பேதுருவையும் செபதோனியும் குமாரனையும் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையும் வியாகுலப்படும். துக்கம் வியாகுலம். இந்த துக்கம் வியாகுலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இருதயத்திலிருந்து வரும். இருதயத்திலிருந்து. உங்க இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமா இருக்கும். இப்ப நான் எத்தனையோ பேரை என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கேன். வயதானவங்களையும் பார்த்திருக்கேன், கொஞ்ச ஆள்களையும் பார்த்திருக்கேன், எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். யாருடைய இருதயம் கடினமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். எப்படி பேசணும்னா, யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதை இக்னோர் பண்ண தெரியும். நீ சொல்லிட்டியா, நீ சொல்ல போவா அப்படின்னு விட்டுறணும். ஆனா அவங்கள திட்டு 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 திட்டுன்னு நீங்க திட்டுனீங்கன்னா உங்க இருதயம் கடினமான இருதயம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். பார்வோன் இருதயத்தை நம்ம உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் பைபிள்ல காட்ட போறதுல பார்வோன் இருதயத்துக்கு 2 காரியம் நடந்துச்சு. பார்வோன் தன் இருதயத்தை கடினமாக்கினான். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டடி எடுத்திருக்கேன், அதனால இப்ப நான் வசனத்துக்குள்ள போறது. ஆனா அதே நேரத்தில் தேவன் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்த. 2 பேரலா பார்க்கணும்.
ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த இருதயம் ஆண்டோடைய கையில வச்சிருக்கிறார், நீர்க்கால் போல வச்சிருக்கிறார். அந்த இருதயத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இருதயம் கடினமாக இருந்தால்தான் தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடியும். எல்லா வாதைகளையும் அனுப்பினாரு, எப்பா போயிட்டு வச்ச ஆமீனை அனுப்பி விட்டுட்டாரு, துரத்தி விட்டாரு. ஆனா ஆண்டவர் மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். இருதயத்தை கடினப்படுத்தினதுனால அவங்க செங்கடல் வழியாக போறதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். பார்வோனுடைய இருதயத்துக்கு ரெண்டு காரியம் நடக்குது. தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான், ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். அது பேரலா நடக்குது. தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறது. அந்த செங்கடல் வழியாக போகணும், போகும்போது அவன் அங்கே சமாதியாக்கணும். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பார்வோன் என்ன செய்தான் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் தண்ணீர் தூக்கி போட்டான். உங்க சமாதி தண்ணீர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தது. என் பிள்ளைகளே நீ தண்ணியில சமாதி ஆக்குற, ஒன்னே நானும் சமாதி ஆக்குறேன். அது ஆண்டுடைய திட்டம். அப்ப அந்த இருதயம் வேற, எப்பா பிரார்த்தனுடைய இருதயம் வேற. எப்பா பிரார்த்தனுடைய இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயம். ஏன்னா அவனுடைய இருதயத்துக்கு வியாகுலம் இருந்துச்சு. அதுபோல இங்கே நம்ம பார்க்கிறோம், மத்திய 26வது அதிகாரம் 37வது வசனத்துல பேதுருவை கூட்டிக் கொண்டு அவர் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும். 38வது அப்பொழுது இயேசு என் ஆத்மா. அப்ப இந்த வியாகுலம் எங்க இருந்ததுன்னா ஆத்மா. அநேகர் நடிப்பாங்க. எஸ், 31 ஆண்டுகளுக்கு கர்த்தர் நல்லவர். 93ல நடந்திருக்கு இல்லையா ஸ்டாலின், 1993. சரி, மனநாள் 31 ஆச்சு. குட், காட் பிளஸ் யூ. பேரன் பேத்தியெல்லாம் பார்த்துட்டார் ஸ்டாலின். அப்ப என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவாக துக்கம் கொண்டாரு. அப்ப இந்த வியாகுலம் எங்க இருந்ததுன்னா ஆத்மால இருந்து வரும். ஒரு சிலர் நடிப்பாங்க, நான் பார்த்திருக்கேன், நடிக்கிறவர்கள பார்த்திருக்கேன். ஆனா அந்த நடிப்புகள்லாம் வெளியே வந்துடும். எப்ப பரத்துவாலும் நடிக்க முடியாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடிக்க முடியாது. ஏன்னா அது வியாகுலம் எங்க இருந்தோன்னு இருதயத்துல இருந்து வரும். சற்று அப்புறத்துல போய் முகம் குப்புற விழுது. முகம் குப்புற விழுந்துங்கிறது இதனுடைய ரிஃப்ளெக்ஷன். அதாவது தன் வியாகுலத்தை எப்படி ஆண்டவராக இயேசு காட்டுகிறார் அப்படின்னு முகம் குப்புற விழுது. அவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வானத்தின் பூமி உண்டு பண்ணினவர். இன்னைக்கு எங்க வீட்டுல இது ஒரு டைல்ஸ் போட்டிருக்கோம். டைல்ஸ் போட்டிருக்கிறோம். ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இந்த தர ஃபுல்லா பதிச்சிருக்காங்க. சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. தூசியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல எதுவுமே கிடையாது. தூசி இருந்துச்சு. அவர் முகம் குப்புற விழும்போது அத்தனை தூசி அவர் மேல பற்று. ஆனா அந்த வியாகுலத்தை தன்னை இப்படித்தான் காட்டுகிறார். என் பிதாவே, இந்த உறவு என் பிதா. பவுல் சொல்லுகிறாரு என், ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுகிறார், உங்கள் அப்படி சொல்றாரு. அதுபோல இங்கேயும் என் பிதாவை. ஏன் என் பிதாவைனா, பிதாவுடைய சித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாகுலப்படம். வியாகுலத்தின் பாதை வழியே தான் போகணும். அது சிலுவையுடைய பாதை. இதே காரியத்தை தான் எப்பா பிரார்த்தனை செய்யறாரு. எப்பா பிரார்த்தனை கொடுத்து நம்ம திரும்ப வசனத்தை வாசிப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 26. அவன் உங்கள் எல்லோரும் மேலும் வாஞ்சையில் இருந்தது. அந்த வாஞ்சை தான் என்னதான் மாறுது, இப்படி மாறுது. சரி, இப்ப நம்ம ஒரு ஆப்போசிட்டான காரியத்தை அவங்களுக்கு காட்டப்படும். அது என்ன ஆப்போசிட்டான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வியாகுலம் ஒரு இருதயத்திலிருந்து வருது. ஆனா ஒரு கடினமான ஒரு இருதயத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 1 சாமுவேல். எப்பவுமே நம்ம ஆப்போசிட்டான காரியத்தை பார்த்தா தான் அந்த ஆழம் புரியும். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் சவுல். இந்த சவுல் இப்ப நம்ம பார்க்கும்போது அது கடினமான இருதயம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு காலத்துல அந்த இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தாழ்மையின் இருதயமா இருந்துச்சு. சாமுவேல் வர்றாரு, உடனே நாங்க ராஜாவாக்க போகிறோம். உடனே ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதங்க ஐயா, நான் ஒரு பாவம், நான் ஒரு கோத்திரத்திலிருந்து வரேன், குட்டி கோத்திரம், எங்க கோத்திரத்தோட சின்ன கோத்திரத்தை நீங்க பார்க்கவே முடியாது அப்படி சொன்ன மனுஷன். இவருடைய இருதம் கடினமாகி 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 இப்ப தாவீதுக்கு 22வது அதிகம் பாருங்க, 16. அப்பொழுது ராஜா அகிதோப்பின் குமாரனாகிய அகிமேலெக் என்னும் ஆசாரியனும்
அகிமேலேக்குங்கிற ஆசாரியர். இப்ப ஒரு மோசமான ஒருத்தர் இருக்கான். அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தோவேக், ஏதோமியனாகிய தோவேக். இந்த தோவேக் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தாவீதுடைய ஹெல்ப் பண்ற ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டான். வந்தான், ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. அந்த ஹெல்ப் பண்றது ஒரு இயற்கை குணாதிசயம். தாவீது ரோட்ல போறவன் கிடையாது, ராஜாவுடைய மருமகன். அந்த செய்த உடனே நடந்தது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வாழ்த்துக்களை நீங்க பர்சனலா சொல்லுங்க. ஸ்டாலின், ஆரோக்கியராஜ், இதெல்லாம் இப்ப நீங்க வசனத்தை கேட்கிற டைம். இதெல்லாம் நீங்க பர்சனலா போன் பண்ணி அவங்கள வாழ்த்துங்க, நாட் திஸ் டைம். சரி, பாப்போமா? அப்பொழுது சவுல் அகிதோப்பை கேள். அப்பொழுது ஈசாயை நோக்கி, நீ கட்டுப்பாடு செய்துட்டு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற. ஹெல்ப் பண்ணா அது ஒரு நல்ல காரியம் பாத்தீங்களா? ஆனா இந்த இருதயத்திற்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாவோ அபிமெலேக்கே, நீயும் உன் தகப்பனர் வீட்டினர் அனைவரும் சாக வேண்டும். இதுதான் கடினமான இருதயம். இந்த இருதயம் எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா வியாகுல உள்ள இருதயம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு கடினமான. அதுவும் அடுத்து பாருங்க, அந்த போர் சேவர்களுக்கு அந்த இருதயம் அவருடைய கடினமான இருதயம் கிடையாது. அதனாலதான் 14 வசனம், ராஜாவின் வேலைக்காரரான சோல்ஜர்ஸ் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. பார்த்தீங்களா எவ்வளவு அந்த ராஜாக்கு இருக்கிற கடினம். ஊர்ச்சவர்கள் ராஜா சொல்றதை கேட்கலன்னா அவர் தலையெடுத்துருவாங்க. நீ கொல்றையா கொல்ல, ஆனா நாங்க எங்க கைகளை என்ன செய்ய மாட்டோம், ஆசிரியருக்கு விரோதமாக கை நீட்ட மாட்டோம்னு சொல்லி. ஆனா அந்த தோவைக்கு அனுப்புறாரு. அப்போது ராஜா தோவைக்கு நோக்கி, நீ போய் ஆசிரியர்களை கொன்று போடு என்றார். ஏதோமியனாகிய தோவைக், ஏதோமியன், அவன் யூதன் கிடையாது, இஸ்ரவேலன் கிடையாது. அப்ப ஒரு ஆப்போசிட்டான ஒரு இருதயத்தை உங்களுக்கு காட்டுறேன். அந்த இருதயத்துல ஒரு பாரம் கிடையாது. சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தனாலதான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனம், 22:44, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு. இந்த வியாகுலம் எப்படி வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபம் பண்ணுகிறார், பிரேயர். இந்த வியாகுலம் உள்ள இருதயத்துல இருந்தா ஜபம் வரும். மற்றவங்க ஜபம் பண்ணுவாங்க, இல்ல நான் சொல்ல, அது ஒரு சூப்பர்ஷியலான ஜபமாக இருக்கும். அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில விழுந்தது. இது வியாகுலம் உள்ள இருதயத்திலிருந்து வருகிறது. சரி, இப்ப இந்த எப்பாப்ராத்துக்கு வியாகுலத்துடைய காரணம் என்ன நம்ம பார்க்க போறோம். இது அவனுக்கு நோய் வந்ததுனால இந்த வியாகுலம் கிடையாது. என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் வந்ததுனால கிடையாது. இப்ப நோய் எனக்கு வந்துச்சேயா, என்னால பவுலுக்கு உதவி செய்ய உடனேயே என்னால பிலிப்பு பட்டணத்துக்கு வர முடியவில்லை. நல்லா கேட்டுக்கோங்க, வசந்த கவனமா கேட்கணும். அதனால நீங்க உங்க டைவர்ஷன் டைப் படிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கணும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 20 அவன் உங்கள் எல்லோரும் மேலும் வாஞ்சை உள்ளானது. உங்கள் அந்த வாஞ்சை இருக்குது. தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே மிகவும். என்ன கேள்விப்பட்டீங்க? பவுல் சொல்லியிருக்காரு, தீமோத்தி அனுப்புறேன், அவர் நல்லா இருக்காரு. ஆனா அந்த எப்பாப்ராத்துக்கு ஒரு நோய் வந்துருச்சியா, அதனால அவன் வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ என்னைய அனுப்ப முடியலையே, நான் இங்க வியாதியில இருக்கேனே, நான் வியாதியில் இருக்கேனே, இப்ப எனக்கு இந்த வியாதி மட்டும் இல்லாம இருந்தா நான் பிலிப்பு பட்டணத்துல போய் அவங்களுக்கு எல்லாரும் உதவி செய்திருவேனே. யோசிச்சு பாத்தீங்களா, நிறைய பேருக்கு வியாதி வந்தனால வியாகுலம் வரும். அதை நான் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா இங்க அப்படி கிடையாது. நல்லா கவனமாக புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப வாசிக் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. இதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன கொடுத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்தினியோ அப்படின்னு இருக்கு. ஏ போட்டுக்கோங்க. ஏ STHENEO மேல. இந்த ஏங்கிறது என்னன்னா ஆப்போசிட்டான ஒரு காரியம். ஏ ஸ்ட்ரென்த்ங்கிறதுக்கு அந்த ஏ கட் பண்ணிட்டு, ஸ்ட்ரென்த்ங்கிறதுக்கு இந்த ஏ கட் பண்ணீங்கன்னா அது ஸ்ட்ரென்த். STHENOS ஸ்டெனோஸ்
இங்கிலீஷ்ல ஸ்ட்ரென்த், STRENGHTH, ஸ்ட்ரென்த். பலன், அந்த பலன்ல அந்த ஏற்றத்துல அது பலவீனமா மாறுது. நம்ம இதுல சொல்றாங்க, சத்தியமா நான் சொல்றேங்க அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ள போட்டுட்டேன், அசத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சத்தியத்திற்கு ஒரு போட்டாச்சுன்னா அது அசத்தியமா மாறும். அதுபோல எங்க ஸ்ட்ரென்த், அஸ்ட்ரென்த், இது ஒரு நெகட்டிவ் வேர்ட் அப்படின்னு பார்க்கணும். இது என்னன்னா இதுதான் பலவீனம். இந்த பலவீனத்தை பைபிள் நம்ம பார்க்க போயிடும். பவுல் இந்த பலவீனத்தை எப்படி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னு 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். 12வது அதிகாரம் 9. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், பிதா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டேன். இது என்னங்க, உங்களுக்கு நான் வளர்க்க போகிறேன். பலவீனங்கிறது ஒண்ணு என்னன்னா நம்மளால செய்ய முடியாத பலவீனம். ஆனா அந்த பலவீனத்துல ஆண்டவர் கொடுக்கிறார், என் பலன் பூர்ணமாக விளங்கும். இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பலவீனத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறாரோ அதுக்கு நீங்க நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல ஆண்டவர் புது பலன் உங்களுக்கு கொடுப்பார். அந்த பலவீனத்தை அவர் அனுமதிக்கிறார். இந்த பலவீனத்தை அனுமதிக்கிறதுனாலதான் அங்க அவர் மகிமைப்படுகிறார். அடுத்து பாருங்க 10வது வசனம் 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடியே நான் பலவீனமா இருக்கும் போதே பலன், அந்த பலவீனமா இருக்கும் போதே பலன் உள்ளவனாகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இந்த பலவீனத்தை நீங்க கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி. அது சொல்ல 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 ஆண்டவர் பலத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்களில் நான் பிரியப்படுகிறேன். உங்களால பிரியப்பட முடியுமா? ஏன்னா அந்த பலவீனத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிந்தை. உங்களை யாராவது நிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிடும். ஏன்னா ஒருத்தவங்க உங்களை நிந்திக்கும் போது, எனக்கு வயசாயிடுச்சுங்க, ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா என்னுடைய வயசுல ஆண்டவருடைய பலப்படுத்தி இருக்கிறார். நான் கோபம் பட மாட்டேன், திட்ட மாட்டேன். உங்களை திட்டீங்கன்னா உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? கோபம், கசக்கு தான் இருக்குது. ரைட், இது ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பலவீனத்தை இன்னொரு கோணத்துல சொல்லிக் கொடுக்கிறார். அவர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 26வது அதிகாரம் 41. இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த பலவீனம் என்னன்னு பார்ப்போம். நீங்கள் சோதனைக்குட்படாது ஜெபம் பண்ணுங்க, ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமும் பலவீனம். மாமிசம் பலவீனம். இங்க எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அவரு வியாகுலப்பட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சொல்றாரு, நீங்க எங்களோட ஜெபம் பண்ணுங்கிறாரு. அப்ப இந்த மாமிசங்கிறது பலவீனம் உள்ளது. ஏன் மாமிசம் பலவீனம் உள்ளது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த மாமிசத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 7வது அதிகாரம் 18. என்னுடைய மாமிசத்தில் நன்மை வாசமாயிருக்கவில்லை, நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இடத்தில் இருக்குது. நன்மைங்கிறது என்ன சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை. ஆனா ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு எது ஒத்துழைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமிசம் ஒத்துழைக்காது. அந்த மாமிசத்தை ஒத்துழைக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம உபவாசம் போடணும், ஜெபிக்கணும், ஒரு டைமிங் வச்சிடணும். இந்த டயத்தை நான் இதைத்தான் செய்யணும், வேற எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 2 வகையான காரியம். இந்த பலவீனங்கிறது என்னதுன்னா, இந்த ஆவிக்குரிய பலவீனம். நீங்க ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பலவீனம் எல்லாமே சிக்னஸ், அது நோயினால வருகிற சிக்னஸ். இது ஆவிக்குரியது கிடையாது. ரெண்டும் இப்ப பவுல் சொல்லுகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 8வது அதிகாரத்துல ஆவிக்குரிய பலவீனம். ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. சரி, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பலவீனத்தை என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, மத்தேயு 8வது அதிகாரத்துல நோய் வருதா, அதனால ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இப்ப தீமோத்தேயுக்கு ஒரு நோய் வந்துச்சு பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம், தான் வியாதிப்பட்டதை நீங்கள், ஒரு வியாதி நோய், இது சரீர பிரகாரமான நோய் வரும் பொழுது அதுக்கு பவர் ஆண்டவர் வச்சிருக்காரு. அதன் மூலமாக அவர் மகிமைப்படணும். இதான் முக்கியம். உங்களுக்கு என்னெல்லாம் எப்பெல்லாம் அதை தான் நான் சாட்சி சொல்லுவேன். நான் சொல்ற சாட்சிகளை கேட்டு கேட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். இத்தனை சாட்சி நான் சொல்லியிருப்பேன். ஆனா எங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நோய் மூலமாக அவர் மகிமைப்படணும்.
மத்திய 8வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு குஷ்டரோகி பணிந்து கொண்டார், உமக்கு சித்தமானது. ஆண்டவர் தொட்டு உடனே குஷ்டரோகம் நீங்கி சொஸ்தமானான். இதை ஆசரித்து காண்பி. ஆசாரியன்ட்ட போங்கிறார். ஏன் ஆசாரியன்ட்ட அவர் போக சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியன்ல அசிஸ்டன்ட் ஆசாரியன் எல்லாம் ரிசீவ் பண்ணும். இவன் போய் சீஃப் பிரீஸ்ட் பிரதான ஆசாரியன்ட்ட போய் அலறி அடிச்சு ஓடி சொல்லுவான், ஐயா 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 நீங்க பாருங்க ஐயா, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார் ஐயா, அவரு ஒருத்தர் தொட்டாராம், நம்ம தொடுவோமா? நியாயப்பிரமாணம் தொடக்கூடாது, தொட்டா நம்ம தீட்டாயிரும். தொட்டு சரி அடிச்சு காட்ட சொன்னாலும் காட்டுறேன். அவர் அடிச்சுட்டு பார்த்தது ஆமா இல்ல, நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லை. அவர் யார் கண்டுபிடி. நம்ம போய் அவரை வணங்கி அவர் நம்ம மேசியாவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லணும். ஆனா அவங்க அதை செய்யல. ஏன்னா அவர் சிலுவையில தான் மறிக்கணுங்கிறது. அது பாருங்க. அடுத்து நோய். 6வது ஆண்டவரே, மத்திய 8:6. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாத கொடிய வேதனை. திமிர்வாதம், ஜாயிண்ட் பெயின், எல்லா மூட்டுகளும் நின்று போயிருக்கும். நிக்க முடியாது, நடக்க முடியாது, படுத்த மாணி கிடக்கிறான். இது ஒரு நோய். இந்த நோயின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படணும். அதாங்க மேட்டர். நோயை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும். இந்த மகிமைப்படுறதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு 6வது அதிகாரம் 56வது வசனம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாற்றிலும் சந்தேகங்களே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடும்படிக்கு உத்தரவு கேட்டார்கள். தொட்டாவுடன் சுத்தம். ஏன் உத்தரவு கேட்டார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டோட பெர்மிஷன் கேட்காம அவளே ஒரு முடிவு பண்ணிட்டா. என்ன முடிவு பண்ணிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் காசெல்லாம் போச்சு, டாக்டர்ஸ் என்னை கொள்ளையடிச்சு என்னை மொட்டையாக்கி விட்டுட்டாங்க, இனி அவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு விசுவாசம். தொட்டிச்சு, சுகம் கிடைச்சிச்சு. ஆனா பெர்மிஷன் கேட்காம தொட்டுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டதே அப்படிங்கிறாரு. அந்த அம்மா நடுங்கிருச்சு. அப்ப பார்த்தாங்க, இவரை ஏமாத்த முடியாதப்பா, நம்ம என்ன பெர்மிஷன் கேட்கணும், தொடணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு தேவை என்ன? விசுவாசம் உங்களுக்கு தேவை. அதனாலதான் அந்த நோயை இப்படிதான் சுகம் கொடுத்துறாரு. சரி, லூக்கா 4வது அதிகாரம் 40. அடுத்த வியாதியை நம்ம பார்க்க போறோம். லூக்கா 4:40. சூரியன் அஸ்தமிக்கும் போது, சூரியன் அஸ்தமிக்குது, இங்க நீதியின் சூரியன் இருக்கிறாரு. ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகள்னாலே வருத்தப்பட்டாலே அவரிடத்திலே கொண்டு வரும். பல வியாதிகள். அன்றைக்கு அநேக வியாதிகளுக்கு பெயர் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏயா கிராமத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் சுகர் வந்துச்சா, அவெல்லாம் நல்லா தானே இருக்கான்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு பிளட் சுகர் பார்க்க தெரியாது. ஒரு ஆள் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போறாரு. என்ன சொல்லுவாங்க, ஏதோ இருள் அடிச்சிருச்சுப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லி. யூரின் நிறைய போதும், ஒரு உடம்புல பொண்ணு வருது, இருக்கையாவது ஒரு பேரை சொல்லுவாங்க. ஆனா ஹி வில் டை. இப்ப சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. எத்தனை நோய்களுக்கு நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க நான் சொல்லல. டயபெட்டிஸ் 2 தடவை இன்சுலின் போடணும், போட்டாச்சா அவங்கள பார்த்தா நோயாளினே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ஆனா எங்க நம்ம பாக்குறது, இவங்களுக்கெல்லாம் இன்சுலின் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. அவரிடத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து இண்டிவிஜுவலா செய்றார். நீங்க ஊழியக்காரர்கள் ஒரு 10,000 கடிதம் வந்துச்சுன்னா கடிதத்தெல்லாம் வச்சு வாசிக்க கூட மாட்டாங்க, அது மேல கையை வச்சு ஜோம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சரியாயிடும். ஆண்டவர் அப்படி இண்டிவிஜுவலா ஸ்பெசிபிக்கா நீ வா நீ வா நீ வா ஒவ்வொருத்தருக்கு என்ன ஜோம் பண்ற, வியாதிக்கு ஹீலிங் கொடுத்துறாரு. சரி, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரா, இது நானே வச்சுக்கிட்ட கூடாது, இதை நான் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறார். யாருக்கு? சீஷர்களுக்கு. வாசிப்போமா? மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனம். சரி, முதல் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்கள் பண்ண வைத்து அசுத்த ஆவியை துரத்தவும் சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கவும் அதிகாரம். பவர் யாருக்கு கொடுக்கிறாரு? சீசலுக்கு கொடுக்கிறாங்க. போறாங்க, எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுக்கறாங்க.
இது அடுத்து பரிசுத்தாவினர் தான் இன்னும் அதனுடைய பவர் மாறுது. எப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 33வது வசனத்துல, பேதுரு போகையிலே சந்தி வெளியில எல்லாருமே திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. அவன் நினைச்சாரு, ஐயனாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். அதாங்க மகிமை அவரு கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணினேன் தலைவலி போயிடுச்சு, நான் ஜெபம் பண்ணேன் சுகர் போயிடுச்சு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க யார் கொடுக்கிறார்? உன் படிக்கையை எடுத்துக்கொண்டு போய் நடங்கிறார். இது ஆண்டவர் கொடுக்கிற பவர் யாருக்கு? சீஷனுக்கு. சீஷன் 19வது அதிகாரம் 12வது வசனம், அப்போஸ்தலர் 19:12. பவுலுக்கு கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். ஏன் பவுலுக்கு விசேஷித்த அற்புதத்தை செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறார். எல்லாரும் பவுலை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால் கச்சை கொண்டு வந்து வியாதிஸ்தர் மேல் போட்டார்கள். வியாதி அவர்களை விட்டு நீங்கி போயிட்டு பொல்லாத ஆவியும் விட்டு புறப்பட்டு. பார்த்தீங்களா, பவரை கொடுக்கிறார். இப்ப நீங்க கேட்கலாம், எவ்வளவு சொல்றீங்களே, இதுக்கு எப்பாப்ராத்துக்கு நோய் வந்துச்சு. நோய் வந்ததுனால அவனுடைய இருதயத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த வியாதி வரலன்னா தீமோத்தேயுக்கு ஆண்டவர் அந்த வியாதியை அனுமதிக்கல. அவர் ஜாலியா இருந்தார். ஒருத்தருக்காக தான், நம்ம யாருக்கு எப்படி கொண்டு வரணும் அவருக்கு தான் தெரியும். ஆனா தீமோத்தேயு ஒரு பக்கம் வைங்க, எப்பாப்ராத்தை ஒரு பக்கம் வைங்க. எப்பாப்ராத்துடைய இருதயத்தினுடைய அந்த வியாகுலம் எப்ப வெளியே வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க, அந்த வியாதி வந்ததுனாலதான். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கருவேமல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. JM ஸ்டாலினுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா. என்றும் மறித்து மண்ணோடு மண்ணாக போயிருக்கிற அவருக்கு இப்பொழுது அவளுக்கு ஒரு பேத்தியை கொடுத்திருக்கீங்க ஐயா. பேரன் பேத்தி எல்லா பிள்ளைகளையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. வேதத்தை சுமந்த மகனுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து கொடுத்ததுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.